ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான மிளகு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் மண் சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள், நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சி வெந்தயம் செவந்தோன்னா 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து முழுசாக சேர்த்து விட்டுடலாம். 1 கொத்து கருவேப்பிலை, கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுடலாம். சின்ன வெங்காயம் பூண்டு நிறையா சேர்த்து பண்ணுங்கள், நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கினோன்னே இது கூட நான் 2 கட்டி அளவு பூண்டை தோல் உரித்து முழுசாக சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக அடித்து சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதனோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுடலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட அரிசி கழுவுன தண்ணி தேவையான அளவு சேர்த்து விட்டுடலாம். அரிசி கழுவுன தண்ணி சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது நல்லா கொதித்து வரணும், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்து விட்டுடலாம். புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வரணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், புளியோட பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் அளவு தேங்காவை நல்லா நைஸாக அடித்து எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுவும் கொதித்து வரணும், இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மிளகு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த அளவு வறுபட்டோன்னே 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகமும் சேர்த்து இதையே வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வாசம் வருது. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இது உரலில் இது நல்லா நைஸாக தட்டி எடுத்துடலாம், இல்லைன்னா மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உரலில் நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை குழம்புல சேர்த்து விட்டுடலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து விட்டுட்டு இது ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். வெல்லம் சேர்க்கும் போது குழம்போட டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட மிளகு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.